திரு சுகுணாத் பாஜக 400 தாண்டும் என்பதற்கும் 200 தாண்டாது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றதுக்கும் என்ன முகாந்திரம்? இல்லை, இப்போ அவர் ஸ்ரீகாந்த் கருணை சொன்னதிலே ஒரு தவறான தகவல் என்னன்னா, ரகுராம் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிபுணர் மோடி அரசை பாராட்டினார்னு சொன்னார். அது ரகுராம் ராஜன். ரகுராம் ராஜன் தொடர்ச்சியாகவே மோடி அரசின் மீது விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கார். 2022 அவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து விட்டது. ஆனால் இது மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்தாலே இந்த அரசை பொறுத்த வரைக்கும் தன்னை சுற்றி கைதட்டு பொருளை மட்டும்தான் ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லி 2022 சொன்னார். இப்போ போன மார்ச் 2024 ஹைப் பண்ணப்படுகிறது, இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது மிகைப்படுத்தப்படுகிறது, உண்மையிலே இந்தியா வந்து வளர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிற விமர்சனத்தை தான் ரகுராம் ராஜன் தொடர்ச்சியாகவே மோடி அரசின் மீது விமர்சனங்கள் வைக்கக்கூடியவர். அது முற்றிலும் எப்படி இவ்வளவு தப்புந்தவரும் அவர் சொல்கிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. அதை தாண்டி பார்த்தோம் சொன்னால், இந்த 400 இடங்கள் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொன்னதுங்கிறது கடந்த காலங்களில் முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னால் 400 சீட் அப்படிங்கிறத பிஜேபி சொன்னது. ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக மோடியினுடைய குரலில் அல்லது பிஜேபியின் குரலில் ஒரு நடுக்கம், ஒரு பதற்றம் தொடர்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு நிதின் கட்கரி கூட சொல்லியிருக்காரு, அதாங்க சொல்கிறாங்க வந்து. ஆனால் வந்து பார்த்தோம் சொன்னால் அவங்களுடைய பிரச்சாரங்களில் அந்த ஒரு பதற்றம் இருப்பது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நில்சன் டைனிக் பாஸ்கருடைய கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. அதில் 326 சீட்டுகள் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அது உண்மை இல்லை. சரி, ஓகே, அதை விடுவோம். ஆனால் பார்த்தோம் சொன்னால் முதல்ல வந்து உறுதியாக வந்து பிஜேபி வந்து இந்தியா கூட்டணிங்கிற ஒன்று அமையவே அமையாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார்கள். அதற்கும் தாண்டி இந்தியா கூட்டணிங்கிறது வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆம் ஆத்மி இந்த மாதிரியான சீட்டு பிரச்சனைகள் இருந்தப்பையும் அவங்க வந்து உறுதியாக இருந்தாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறாதுன்னு. ஒரு வழியாக வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் முடிந்து, சீட் ஷேரிங்லாம் முடிஞ்சு செட்டில் ஆனதுக்கு பிறகு மோடியினுடைய குரல்களில் வந்து பார்த்தோம்னா கடந்த 10 ஆண்டுகளாக இவர் ஆட்சி செய்திருக்கிறார்களப்ப இந்த 10 ஆண்டுகளுடைய சாதனைகளையே சொல்லாமல் மறுபடி எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்வது, குற்றம் சாட்டுவதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் எதிர்க்கட்சிகளுக்கான களத்தையே முற்றிலுமாக முடக்குவது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கு முடக்கினதாக இருக்கட்டும், திருச்சூரில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வங்கி கணக்கு முடக்கினதாக இருக்கட்டும், தேர்தல் சின்னங்களை வந்து தராமல் வந்து முடக்கப்பட்டதாக இருக்கட்டும், இது மாதிரி வந்து தொடர்ச்சியாகவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதாக இருக்கட்டும், இது எல்லாமே எதிர்க்கட்சிகள் தங்களை மீறி போகும் அப்படிங்கிற ஒரு பயம் மோடியினுடைய குரல்களை வந்து தெரிவிக்கிறத பார்க்குறோம். இந்த காஷ்மீரில் பேசுனதை பற்றி சொன்னாங்க இல்லையா, அவர் சொல்லுகிறார் வந்து சவனா மாதம்ங்கிற ஒரு மாதத்தில் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து நான்வெஜ் சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறாரு. முதல்ல சவனா மாதம்னா என்ன அப்படின்னு போய் அண்ணாமலைகிட்ட போய் கேட்போம் வந்து, அவருக்கு தெரியுமான்னு கேட்போம் வந்து. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் புரட்டாசி மாதத்தில் சில பேர் கறி சாப்பிடாமல் இருப்பாங்க, கார்த்திகை மாதம் சில பேர் கறி சாப்பிடாமல் இருப்பாங்க. இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்துக்களே வந்து ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு விதமான, ஒவ்வொரு சாதியினரும் ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சாவணா மாதம்னு ஒரு மாதம் இருக்கிறது, அந்த மாதத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கிறது தென்னிந்தியாவுடைய எந்த பிஜேபிக்காரங்களுக்குமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏன் வந்து தன்னுடைய சாதனைகளை சொல்லாமல் மீண்டும் அவர் மதத்தை வந்து கையில் அடிக்கிறார் அப்படின்னு சொன்னால், சொல்வதற்கு வேறு எந்த விஷயமும் இல்லை அங்கிறதான் ஒன்று. ஒரு பக்கம் மோடி இதை சொல்கிறார், இன்னொரு பக்கம் அமித்ஷா பார்த்தோம்னா 70 ஆண்டுகளாக காங்கிரஸ் ராமர் கோயில் வந்து கட்டுவதில் வந்து முட்டுக்கட்டை போடுகிறது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுகிறார். இப்போ ராமர் கோயில் கட்டிவிட்டதுனால வந்து வேலைவாய்ப்பு அதிகரித்து விட்டதா, அல்லது வந்து பணவீக்கம் குறைந்து விட்டதா, அல்லது டாலருக்கு நிகரான ரூபாயுடைய மதிப்பு வந்து அதிகரித்து விட்டதா? ராமர் கோயில் கட்டிட்டீங்க, ஒரு அஜெண்டா கட்டிட்டீங்க, ரைட்டு, அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வைக்கணும். ஆனால் எதையுமே இங்கே வைப்பதில்லை. இந்த பக்கம் பார்த்தோன்னா இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசத்தில் சோனு இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் பாஜக 200 கூட தாண்டாது அப்படின்ற விஷயத்த ராகுல் காந்தி சொல்றாரா? இல்லை, கண்டிப்பாக பார்த்தோம்னா இப்போ தென் மாநிலங்கள் வந்து பிஜேபிக்கான வாய்ப்புகள்ங்கிறது முற்றிலுமாகவே முடங்கிவிட்டது. ஏன் தமிழ்நாட்டுக்கு மறுபடி மோடி வந்து படையெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை? இப்போ 7வது முறையோ 8வது முறையோ வருகிறார், அமித்ஷா வருகிறார். ஏன் மறுபடி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், இங்கே வந்து எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் என்பது தான். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, இதில் இங்கே வந்து முற்றிலுமாக பிஜேபி இப்போ இல்லாத ஒரு சூழல். நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் தான், அது ஒரு மித்து. அதை உடைக்கிறதுக்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி இத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வரார் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக. ஏதாவது ஒன்று செஞ்சு வந்து கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறார்கள். அப்படின்னா அங்கே பலவீனம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற உண்மை. அரசியல் கட்சிகள் அதை தானே செய்வாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். யதார்த்தம் என்பது தென் மாநிலங்களில் பிஜேபி என்பது இல்லை. வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர் பிரச்சனைக்கு பிறகு அங்கேயுமே மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது அப்படிங்கிறதே பார்க்க. இப்போ மேற்கு வங்கத்தில் கூட தான் இல்லை, அதுக்காக அப்படி நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை, அதுதான் வந்து இப்போ 400 சீட்டு வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே கூட
அந்த உறுதி என்பது போக போக அந்த உறுதி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அந்த குரலே ஒரு நடுக்கமும் பதட்டமும் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சோனு கனோஜியான்னு ஒருத்தர் வந்து சேர்க்குறாங்க. இவங்க வந்து நேர்மை இதெல்லாம் பேசுகிறாங்க. இதில் 21 கிரிமினல் கேஸ் இருக்குது அவர் மேலே. கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள்கடத்தல்னு எல்லா கிரிமினல் கேஸுமே இருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் வந்து நேர்மை இதெல்லாம் பேசிட்டா கூட யாரெல்லாம் ஊழல்வாதிகள் குற்றம் சுமத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து கூட்டணிகளையும் கட்சிகளையும் சேர்ப்பது, இன்னொரு பக்கம் சமூக விரோதிகளை கட்சிகள் சேர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு தந்திரத்தின் அடிப்படையில் தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் தான் இருக்கிறதே தவிர 10 ஆண்டு காலம் நாங்கள் ஆண்டிருக்கோம் அந்த சாதனைகளை சொல்லுங்க அப்படின்னா இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா மெயின் பிக்சரு இது வந்து மெயின் பிக்சர், இனிமேல் தான் வந்து இது வந்து ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சருங்கிறாரு. ஒரு ட்ரெய்லர்னா நான் ஒரு 2 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தில் முக்கியமான காட்சிகள்லாம் தொகுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு போடுவாங்க, அதுக்கு பேர் தான் ட்ரெய்லர். 10 வருஷம் ஆட்சி செய்வதற்கு பேர் ட்ரெய்லர் ஆகுது. அப்போ இவ்வளோ நாள் இதை பண்ணாமல் 1974 வந்து கொடுத்த கச்சத்தீவு பற்றி 10 வருஷமா எதுவுமே செய்யாமல் இப்போ பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக பிஜேபி செய்வது என்பதே இப்போ அவரோட இலக்கு வந்து 2047 அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா இது ட்ரெய்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்போ இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற வேண்டியது டைரக்டா 2047 முழு வளர்ச்சி அடையணும் அப்படின்றது தன்னோட இலக்குன்னு சொல்றாரு. அது வரைக்கும் பாஜக தான் வரும் அப்படின்ற நம்பிக்கை வெளிப்படுத்துறாரு. சரி, இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக என்ன செஞ்சீங்கன்னா 2047, அதாவது இந்த பழமொழி சொன்னாங்களா, கூரை ஏறி குழி பிடிக்க முடியாத ஒரு வானத்துக்கு ஏறி வைகுண்டத்தை காட்டுங்கிற மாதிரி கடந்த 10 ஆண்டுகளை என்ன இப்போ மறுபடியும் பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா முழுக்க மோடி அரசு வந்து செயல்படுத்திருக்கக்கூடிய திட்டங்களில் வந்து தமிழ்நாட்டிலையும் பயனாளிகள் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் பெரும்பாலான திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டர் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்றா, இல்லை கழிப்பறை கட்டித்தரங்கிறது இல்லாத ஒன்றா, மின்சாரம் கொடுப்பதுங்கிறது இல்லாத ஒன்றா. ஆயுஷ்மான் பாரத் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம் தான் அது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா காலகட்டத்தில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருந்தது. இப்போ ஸ்டாலினுடைய காலகட்டத்தில் இன்னொரு காப்பம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது. அதை தாண்டி இவர்களுடைய இந்த பெனிஃபிஷரின்னு சொல்லப்படுவதிலுமே கூட மத்திய அரசுடைய பங்கு எவ்வளோ, மாநில அரசுடைய பங்குகள் எவ்வளவுன்னு பார்க்குறப்ப அதுலேயுமே நிறைய சர்ச்சை. குறிப்பாக வந்து வீடு கட்டும் திட்டத்திலேயே பார்த்தோம்னா நிறைய மாநில அரசுகள் தான் கொடுக்கிறது. அப்படிங்கிறப்ப பெனிஃபிஷரிஸ் வந்து நாங்கள் தான் கொடுத்தவங்கள கிரெடிட் எடுத்துக்கொள்ளுங்கிறது எந்த விதத்தில் அது நியாயமாக இருக்கும்? ஓகே திரு சரவணன், இப்போ பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ராகுல் காந்தியை அறிவிக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கா இந்த முறை தேர்தல்ல? அப்போ 2019 இல்லாத தயக்கம் இப்ப வந்திருக்கா? அதனாலதான் விடியலை தருவார் அப்படின்னு வேற மொழியில சொல்ல வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கா? இல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து ஒவ்வொரு யுக்தியை பயன்படுத்துவோம். 2019 தேர்தலில் வந்து திரு ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய அந்த யுக்தி, அதில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளை வென்றோம். தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 39 தொகுதிகளை வென்றோம். மிகப்பெரிய ஓட் ஷேர். ஸோ அப்போ வந்து இதாயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து அந்த யுக்தியை இப்போ பயன்படுத்தினா 39 தொகுதிகள் கிடைக்காது நினைக்கிறாரா? அதாவது என்னன்னா இப்போ வந்து ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி, அதாவது அப்போ வந்து இத்தனை எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரவில்லை. இப்போ வந்து அத்தனை எதிர்க்கட்சிகளும் வந்து ஓரணியில திரண்டு இருக்கிறார்கள். அதுதான், அதனால தான் சொல்றோம் இது வந்து ஒரு சித்தாந்த போர். இப்போ வந்து நம்ம வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியில் இவர் தான் பிரதமர், இவர் துணை பிரதமர்லாம் சொல்லி டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எம்பிக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் வந்து பிரதமரை வந்து தேர்தலுக்கு பின்னால் வந்து தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் நம்முடைய சட்ட முறை. ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரை என்ன அப்படின்னா பாஜகவை ஒரே நோக்கம்தான். இந்த தேர்தல் வந்து நீங்கள் எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னா 2004 தேர்தல். அப்போ வந்து இதே தான், பாஜக வந்து இந்தியா ஷைனிங்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எப்படி அச்சே தின் அப்படின்றாங்களோ அப்போ வந்து இந்தியா ஷைனிங். இதே ஆணவத்தோடும் அரகன்ஸோட தான் வந்து அந்த தேர்தலை சந்தித்தார்கள், மண்ணை கவினார்கள். அதே தான் இப்பொழுதும் நடக்கப் போகிறது. இப்போது எப்படி இவர்கள் வந்து அதாவது என்ன அப்படின்னா எப்படி மற்ற எல்லா மாநிலங்களுடைய நலனையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு வெறும் குஜராத்துக்கு தான் அவர் பிரதமராக இருந்திருக்கிறார். அதுக்கு நேற்று வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, டாடா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இல்ல ஒரே நிமிஷம் வருது நேத்து இல்ல சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு அதுதான் பேசியிருக்காரு தமிழ்நாட்டுடைய முதல்வர். அதைத்தான் பேசியிருக்காரு. ஏன்னா இல்ல தெரியணும், ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அவர் வந்து எதுவுமே செய்யல. குஜராத் மாநிலம் இதேதான். ஏன்னா ஏன் இல்ல ஒரே நிமிஷம் கேள்வி இப்போ வந்து திட்டங்கள் சார்ந்து பரப்புரை சார்ந்து இல்ல, ஏன் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துறதுக்கு இந்தியா கூட்டணி ஜனநாயகம் அப்படின்னு சொல்றீங்க, அல்லது இத வந்து கூட்டணி கட்சிகள் இவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்திருக்கிறதுனால இவர் பிரதமர் வேட்பாளர் இவர் அறிவிச்சுட்டா கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துரும்? கூட்டணிக்குள்ள பிரச்சனை அப்படி இல்ல. அதுதான் சொல்றேன், இந்த கூட்டணியே வந்து பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தேர்தல் முடிந்த பிறகு
யார் வந்து எந்த கட்சி நிறைய சீட் வச்சிருக்காங்க, யார் சரியான தலைவர் அப்படின்றத வச்சு முடிவை எடுப்போம். அதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுல என்னன்னா அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இன்னைக்கும் முக்கியமா பேசியிருக்காங்க. என்னன்னா 6500 கோடி ரூபாய் வரக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த தொழிலை வந்து எங்க கொண்டு போறாங்க? குஜராத்துக்கு கொண்டு போறாங்க. அப்ப என்ன தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? அப்ப வந்து இங்க வந்து பேசுவதெல்லாம் வெறும் பசப்பு வார்த்தைகளா? நாங்கள் வந்து தமிழ்நாட்டை இதயத்திலே வைத்திருக்கிறோம், தமிழ்நாட்டை தலையிலே வைத்திருக்கிறோம், எங்களுக்கு இட்லியை பிடிக்கும், எங்களுக்கு தோசையை பிடிக்கும்னு சொல்வதெல்லாம். அதே போல திருப்பூர்ல வந்து தொழில் நலிவடைந்திருக்கிறது. என்ன காரணம்? அங்க வந்து பங்களாதேஷோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதனால யார் பணம் அதுதான் ஏன் நான் வந்து அந்த 22 பணக்காரர்களை பத்தி பேசினேன் இல்லையா? அந்த பணக்காரர்கள் இந்த பங்களாதேஷ்ல இருந்து இறக்குமதி செய்து இங்க விற்று பணம் சம்பாதித்து கொளிக்கிறார்கள். அப்போ திருப்பூர்ல இருக்கக்கூடிய தொழில்கள் என்னவாகிறது? அந்த தொழில்கள் நலிவடைந்து நாசமாகிறது. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இந்த 10 வருடங்களாக இவர்களால் வந்து செயல்படுத்தவே முடியவில்லை. இந்தியாவை வந்து நாங்கள் இவ்வளவு திட்டங்களை செய்திருக்கிறோம், அவ்வளவு திட்டங்களை செய்திருக்கிறோம். ஒரே கேள்விதான், பெட்ரோல் டீசல் விலை ஏன் குறைக்கல? பெட்ரோல் டீசல் விலை எதை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது? ஒரே நிமிஷம் இருங்க. இன்டர்நேஷனல் க்ரூட் ஆயில் பிரைஸ் வச்சு டிசைட் செய்யப்படுகிறது. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் க்ரூட் ஆயில் பிரைஸ் படி பாத்தீங்க அப்படின்னா 60 இருந்து 70 ரூபாய் தான் விற்கணும். நீங்களும் நானும் டெய்லி 30 ரூபாய் ஒரு லிட்டருக்கு கொடுக்கிறோம். 10 லிட்டர் போட்டோம்னா 300 ரூபாய் போயிடுச்சு ஒரு நாளைக்கு. இப்படித்தான் ஏழைகளை சுரண்டி கொண்டிருக்கிறது பாஜக. இதற்கு பதில் சொல்ல சொல்லுங்க. ஏன் 100 ரூபாய் விற்கிறாங்கன்னு பதில் சொல்ல சொல்லுங்க. ஏன் எல்பிஜி சிலிண்டர் 400 ரூபாயில இருந்து 1200 ரூபாய்? இதை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாரு மோடி 2014ல. ஓகே, கேள்விகள் அவர்கிட்ட முன்வைப்போம்.